ஹாய் எவ்ரிவன். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஈஜிப்டில் பிரமிட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த பிரமிட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 7 வண்டர்ஸில் ஒன்றா இருந்தது. ஓகேவா, 7 உலக அதிசயங்களில் ஒன்றா வந்துட்டு பிரமிடும் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட பிரமிடில் வந்துட்டு என்ன இருந்தது, மம்மிஸ்னால் என்ன, நம்ம மூவி கூட கேள்விப்பட்டிருப்போம் மம்மி. ஸோ மம்மிஸ்னால் என்ன, மம்மிஃபிகேஷன்னா என்ன, அதை சார்ந்த நிறைய விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எகிப்தியர்களுக்கு வந்துட்டு என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இறந்த எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீண்டும் பிறப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு எகிப்தியர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதாவது மறுஜென்மம், மறுபிறப்பு அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப அதிக அளவில் வந்துட்டு எகிப்தியர்கள் வந்துட்டு நம்பினாங்க. அதனாலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இறந்த உடல்களை வந்துட்டு அப்படியே புதைச்சிடாமல் எரிச்சிடாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா பதனிட்டு அதை வந்து பராமரித்து வந்தாங்க. இறந்த உடலை விட்டு நீங்கிய ஆன்மா, அதாவது வந்துட்டு அந்த சோல் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு அந்த உடலுக்குள்ளேயே வரும் அப்படிங்கிறத ரொம்ப ஆத்மாத்மாக வந்துட்டு நம்பினாங்க. அதனாலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா இறந்த உடலை வந்துட்டு பராமரிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா. ஸோ இந்த மம்மி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டெட் மேபி ஹியூமனாக இருக்கலாம் அல்லது அனிமலாக இருக்கலாம், இறந்த விலங்கையோ அல்லது மனிதனையோ வந்துட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா காண்டினென்ட்ஸ்லுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ என்ன இருக்குது அப்படின்னா மம்மிஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓல்டஸ்ட் மம்மின்னு பார்க்கும்போது சின்கோரா மம்மிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஓல்டஸ்ட் மம்மி. ஸோ இந்த மம்மிங்கிற வேர்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி இது இங்கிலீஷ் வேர்ட். மம்மிங்கிறது வந்துட்டு இங்கிலீஷ் வேர்ட், பட் இது வந்து மிடில் வேல் லாட்டின்லேருந்து வந்த வேர்ட் தான். லாட்டின் வேர்ட் முமியாவிலேருந்து வந்தது தான் என்ன அப்படின்னா இந்த மம்மிங்கிறது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பாம்டு காப்ஸ், அதாவது பதனிடப்பட்ட பிணம். ஓகேவா, பதனிடப்பட்ட உடல் அல்லது பிணம், அதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா எம்பால்ம்டு காப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து வந்தது தான் என்ன அப்படின்னா இந்த மம்மீஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மம்மீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்காக செய்கிறாங்க, யார் தான் வந்துட்டு அந்த மம்மீஸ் வந்துட்டு எல்லா மக்களையுமே வந்துட்டு அது மாதிரி புதைச்சிடுவாங்களா, அதாவது மம்மீஸ் வந்துட்டு உருவாக்குவாங்களா, புதைக்கிறது கிடையாது. எல்லா மக்கள் இறந்த உடல்களுக்கும் வந்துட்டு மம்மியை வந்துட்டு உருவாக்குவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. யாரெல்லாம் வந்துட்டு தான் இறந்ததுக்கு பிறகு வந்துட்டு என்ன பண்ணணும், தன்னுடைய உடலை வந்துட்டு பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அல்லது அவங்க குடும்பத்தவர்கள் நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து அதிக அளவில் வந்துட்டு செலவு பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மம்மியை உருவாக்குவாங்க, அவங்களுடைய உடலை வந்துட்டு பராமரிப்பாங்க. ஏன்னா இந்த மம்மிஃபிகேஷன்ங்கிறது வந்துட்டு ஒரு லாங்கஸ்ட் ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவு வந்துட்டு செலவாகும், எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ஸோ அதனால் வந்துட்டு ஆஃப்டர் லைஃப் அவங்க இறந்ததுக்கு பிறகு யார் உடலை பராமரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ மோஸ்ட்லி வந்துட்டு ரிச் பீப்புள், அங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய அரசர்கள், அவங்களாம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலை வந்துட்டு பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செலவு பண்ணி இந்த மம்மிஃபிகேஷனை வந்துட்டு செய்கிறாங்க. ஒரு சில ஏழைகளுக்கும் வந்துட்டு செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவான மெட்டீரியலை வச்சு செய்யாமல் கேடர் ஆயில் அது மூலயமா வச்சு என்ன பண்ணுவாங்க, சீடர் ஆயில், அந்த கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மம்மிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ மம்மிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு 70 days ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்த உடலை வந்துட்டு பராமரிக்கிறாங்க. ஸோ அதில் எந்த இன்ஃபெக்ஷன், அதாவது பாக்டீரியாவாலாம் அந்த பாடி வந்து அஃபெக்ட் ஆகாமல் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்த முறைகளில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது நிறைய ஸ்டெப். ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இனிஷியலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பியூரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது அந்த இறந்த உடலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டேட்ஸு, ஒயின், அதுக்கடுத்து வந்து நைல் ரிவர். ஸோ ஈஜிப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அங்கே புனிதமான ஆறு வந்து என்ன, நைல் ரிவர் தான். ஏன் அப்படின்னா அந்த ரிவர் தான் வந்துட்டு அந்த நாட்டையே வந்து செழிப்பாக வச்சுருக்கு. அதை நம்பி தான் அந்த என்டையர் கண்ட்ரியுமே வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த நைல் ரிவர் தான் வந்துட்டு அவங்களுடைய புனித நதி. ஸோ அந்த வாட்டராலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்டையர் பாடியையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு அந்த பாடியில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட் ஆஃப் அப்டமன், அடி வயிற்று, ஓகேவா, இடது அடி வயிற்று பகுதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைஃபை வச்சு கிழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கத்தியை வச்சு கிழிச்சு என்ன பண்ணுறாங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே எம்பால்மர்ஸ் வந்துட்டு எடுத்துடுவாங்க. அந்த பதனிட செய்கிறாங்க இல்லையா, இந்த பாடியை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க மம்மியாக உருவாக்குறாங்க இல்லையா, அந்த எம்பால்மர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த லெஃப்ட் சைட் ஆஃப் அப்டமனில் கிழிச்சு இறந்த உடல்லேருந்து கிழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா லிவர், ஸ்டொமக், லங்ஸ், இன்டெஸ்டின், இது மாதிரி வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. ஹார்ட்டை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஹார்ட் வந்துட்டு ஒரு நன்மை, ஒவ்வொருத்தவங்களுடைய நன்மை நிறைந்த ஒரு பகுதியாக வந்துட்டு கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய எமோஷனுடைய ஒரு மையமாக, ஒரு இடமா வந்துட்டு எது கருதப்படுதுன்னா வந்துட்டு ஹார்ட் தான் கருதப்படுது. அதனால் ஹார்ட்டை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண மாட்டாங்க. எம்பால்மர்ஸ் ஹார்ட்டை மட்டும் வந்துட்டு ரிமூவ் பண்ண மாட்டாங்க.
ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி ரிமூவ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த ரிமூவ் பண்ண பகுதி எல்லாத்தையுமே, அதாவது வந்துட்டு லிவர், ஸ்டொமக், லங்ஸ், இன்டெஸ்டைன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பைசஸ், பாம் ஒயின்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வாஷ் பண்ணுவாங்க, நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரெயினை வந்துட்டு ஒரு ஹூக் நம்மளுடைய நாஸ்ட்ரில் வழியாக, மூக்குத்துளை வழியாக விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எந்த அளவுக்கு பிரெயினை வந்துட்டு வெளில எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க வெளில எடுப்பாங்க. ஆனால் இது இன்கம்ப்ளீட் ப்ராசஸ் தான், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரெயினை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு, பிரெயினை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி வெளில எடுத்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரெயின் வந்துட்டு அந்த அளவுக்கு முக்கியமான பகுதியாக வந்துட்டு நினைக்கல, அவங்களுக்கு வந்துட்டு பிரெயின் வந்துட்டு தேவையில்லை, அது வந்து ஒரு முக்கியமான பகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எகிப்தியர்கள் வந்துட்டு நினைச்சதால என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரெயினை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அவங்க ரிமூவ் பண்ண அந்த லிவர், ஸ்டொமக், லங்ஸ், இன்டெஸ்டைன் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஜாரில் போடுவாங்க. அந்த ஜாருக்கு பேர் என்ன அப்படின்னா கேனோபிக் ஜார். ஸோ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஜார்ஸ்க்கு தான் நேம் என்ன அப்படின்னா கேனோபிக் ஜார்ஸ். ஸோ இந்த ஜார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ 4 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஃபேஸஸ் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஹோரஸ், 4 சன்ஸ் ஆஃப் ஹோரஸ். ஸோ 4 மகன்கள், ஹோரஸுடைய 4 மகன்களுடைய உருவங்களை தாங்கினது தான் வந்துட்டு இந்த கேனோபிக் ஜார்ஸ். ஸோ இந்த கேனோபிக் ஜார்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஹியூமன் ஹெடட் ஜார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த லிட்டில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெட் இருக்கு பாருங்க. ஸோ ஹியூமன் ஹெட் இருக்கிறதுல வந்துட்டு லிவர் இருக்கும். ஓகே, கல்லீரல். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பபூன் ஹெடட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ் இருக்கும். பபூன் ஹெடட்ல என்ன இருக்கும், லங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஜாக்கல் ஹெடட்ல வந்துட்டு ஸ்டமக் இருக்கும். ஜாக்கல் ஹெடட்ல என்ன இருக்கும், ஸ்டமக் இருக்கும். அதுக்கடுத்து ஃபால்கன் ஹெடட்ல பார்த்தோம் அப்படின்னா இன்டெஸ்டைன், குடல் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஒவ்வொரு ஹெட்லேயும் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். லிவர், லங்ஸ் அண்டு ஸ்டொமக் அண்டு இன்டெஸ்டைன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேனோபிக் ஜார்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரை ஆக்கி இந்த கேனோபிக் ஜார்ஸில் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அடைச்சிடுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த அவங்களுடைய உடலோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதையும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பராமரிப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்துட்டு அந்த உடல்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க, பிரெயினையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஹார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த என்டையர் பாடியையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் மெட்டீரியல்லாம் வச்சு அந்த வயிற்றில் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு, எந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த டியோட்ரண்ட், வாசனை பொருட்கள், மசாலா பொருட்கள், ஸ்பைசஸ்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப தச்சிடுவாங்க. தச்சுட்டு இந்த என்டையர் பாடியுமே வந்துட்டு சால்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. ஸோ நேட்ரான் சால்ட் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. இந்த நேட்ரான் சால்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அது இனிஷியலாக பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் லிக்யூடாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாலிடாகவும் இருக்குது. இந்த நேட்ரான் சால்ட்டுங்கிறது வந்துட்டு டைப் ஆஃப் சால்ட் தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் இருக்கும், அதே மாதிரி சோடியம் பைகார்பனேட் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் தான். ஸோ லேக் பெட்லேருந்துலாம் வந்துட்டு கிடைக்கும், நிறைய ஏரியிலேருந்து, ஆற்றுலேருந்து, இந்த பகுதிகளிலேருந்துலாம் வந்துட்டு இந்த சால்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த சால்ட் மூலயமா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பாடியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட வந்து 40 days வந்துட்டு அந்த பாடி வந்துட்டு அந்த சால்ட்டில் தான் இருக்கும். ட்ரை ஆகிடும், என்ன ஆகும், என்டையர் பாடியுமே வந்துட்டு ட்ரை ஆகிடும், ஒட்டுமொத்த மாய்ஸ்சரும் போயிடும் பாடியிலேருந்து. என்ன ஆகிடும், ஆல்மோஸ்ட் என்டையர் பாடியுமே வந்து இந்த சால்ட்லேயே தான் இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம், பாடியுடைய எல்லா ஈரப்பதமும் என்ன ஆகிடும், நீங்கிடும். எல்லா ஈரப்பதமும் போனதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய லிக்யூட்ஸ், அதாவது வந்துட்டு வாசனை திரவியங்கள், ஆயில், இது மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணி இந்த பாடியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரேப், அதாவது வந்துட்டு இந்த பாடியை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேப் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு ஒரு லினன் கிளாத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லினன் கிளாத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு கட்டிடுவாங்க. ஃபுல்லாக அந்த லினன் கிளாத்தில் கட்டினதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லினன் கிளாத்தில் கட்டும்போது கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸ் தனியாக, டோஸ் தனியாக, எல்லாத்தையுமே விரல்கள் தனித்தனியாக, கை தனியாக, கால் தனியாக, எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்துட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் என்டையர் பாடியுமே சேர்த்து வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. அப்படி கட்டினதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாடிக்கு வந்துட்டு இது எதுக்காக அந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாடிக்குள்ளேயே நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. சின்னமன், ஆனியன், இது மாதிரி ஸ்பைசஸ்லாம் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே வந்து வச்சுருப்பாங்க, லவங்கம், இதெல்லாம். ஸோ எதுக்காக அப்படின்னா பாக்டீரியாவிலேருந்து பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா, அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் மாதிரி பாக்டீரியாவெலாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த மாதிரியான ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் முடித்து பேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாடிக்கு வந்துட்டு ஃபால்ஸ் ஐ வைக்கிறது,
அந்த அந்த ஃபேஸை வந்துட்டு ட்ரா பண்ணி யார் இறந்தாங்களோ அவங்களுடைய ஃபேஸை ட்ரா பண்ணி அந்த ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு மென்னாக இருந்தால் ரெட் கலர்லேயும், விமனாக இருந்தால் எல்லோ கலர்லேயும் வந்துட்டு பெயிண்ட் பண்ண அந்த ஃபேஸ் வந்துட்டு வைக்கிறது. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக செஞ்சுடுவாங்க. ஃபைனலாக செஞ்சுட்டு அதை எதில் வைப்பாங்க அப்படின்னா கோஃபினில் வைப்பாங்க. அதாவது வந்துட்டு சவப்பெட்டியில் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாடியை வந்துட்டு ஸ்டோன் கோஃபின், அதாவது வந்துட்டு கல்லால் செய்யப்பட்ட ஒரு சவப்பெட்டி, அதாவது வந்துட்டு சார்கோஃபோகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சவப்பெட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சு மூடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் 70 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த மம்மி வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். அது பல நூற்றாண்டுகள் வரைக்கும் வந்துட்டு என்ன ஆகுது, அழியாமல் அப்படியே வந்துட்டு அந்த மம்மிஸ் வந்துட்டு இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னாலே அவங்க இறக்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த எம்பால்மர் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த செயல் செய்கிறாங்க இல்லையா, இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் செய்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனுஃபீஸ்ங்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரியான இந்த மம்மிஸ் உருவாக்குறதுக்கான ஒரு கடவுள். ஸோ அந்த கடவுள் என்ன பண்ணுறாங்க, எம்பாமிங்கான ஒரு கடவுள் தான் யார் அப்படின்னா இந்த அனுஃபீஸ்ங்கிறவங்க. ஸோ அந்த அனுஃபீஸுடைய ட்ரெஸ்ஸில் வந்துட்டு எம்பால்மர் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இறக்குற தருவாயில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதாவது அவங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க இறந்துட்டாலும் என்ன பண்ணணும், அவங்களுடைய ஆன்மா வந்துட்டு திரும்பவும் இந்த உடலுக்கு வர்றதுக்காக வந்துட்டு சில ப்ரேயர்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இறந்ததுக்கு பிறகும் அவங்கள வந்துட்டு இது மாதிரி மம்மியாக வந்துட்டு உருவாக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த சார்கோஃபேகஸில் வந்துட்டு வச்சிடுறாங்க இல்லையா. வச்சதுக்கு பிறகு இதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சார்ந்த நிறைய பொருட்கள் வந்துட்டு வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இதில் நிறைய டைமண்ட்ஸ், அது மாதிரி ஆபரணங்களாக இருக்கட்டும், அவங்க பெயிண்டிங்ஸ் மூலயமா வந்துட்டு அவங்க விரும்பி உண்ணக்கூடிய பொருட்கள், ஸோ அவங்கள சார்ந்த நிறைய விஷயங்கள், அதை சார்ந்த பெயிண்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த சவப்பெட்டியிலே வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து திரும்பவும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் அவங்கள சார்ந்த பொருட்களை வந்துட்டு அவங்க இருக்கிற இப்போ அவங்களுடைய ஆன்மா வந்துட்டு இப்போ இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்படி போகும்போது இந்த பொருள்லாம் வந்து அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோட இந்த பொருள் எல்லாம் இந்த சவப்பெட்டியிலே வச்சுருப்பாங்க. வச்சு அதுக்கப்புறம் இந்த சவப்பெட்டியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சவப்பெட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மந்திர தாயத்து, நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதில் அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதில் வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க, டிசைன் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் வந்துட்டு இந்த மம்மிஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த மம்மி அந்த சவப்பெட்டியை பார்க்கும்போது அவங்களுடைய உருவம் தாங்கியதாக தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா மம்மிஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா எகிப்தியர்கள் அவங்களுடைய நம்பிக்கைக்காக தான் வந்துட்டு உருவாக்குனாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். மம்மிஸ்னா என்ன? ஸோ இந்த மம்மிஸ் வந்துட்டு எல்லாருக்குமே செய்யப்படுறது கிடையாது. ஏழைகளுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப சாண்டில் தான், இதே வந்துட்டு சாண்ட்லேயே புதைச்சிடுவாங்க. சப்போஸ் வந்து கொஞ்சம் ரிச் பீப்புளாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த மம்மிஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ், எல்லாருக்கும் செய்ய முடியாது. அவங்க யாரெல்லாம் முன்னாடியே வந்து பே பண்ணி அல்லது வந்துட்டு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அந்த பர்சனுக்கு அல்லது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இறக்கும்போது தான் வந்துட்டு இந்த மம்மி வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து யாருக்கு வந்துட்டு இறந்த பிறகு வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு ஆன்மா வந்துட்டு இறந்த உடல்லையே தங்கும், மீண்டும் பிறப்பாங்க, மறுஜென்மத்தில் யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க இந்த விஷயங்களை வந்துட்டு செய்யறதுக்கு தயாராகவே இருந்தாங்க. இதுக்காகவே சேர்த்து வைக்கவும் செஞ்சாங்க. ஸோ மொத்தத்தில் இறந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த மம்மிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து ஏன் ஹார்ட்டை மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்னா, ஹார்ட்டுங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு புனிதமான பகுதியாக தெரிஞ்சுது. அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. பட் பிரெயினுக்கு வந்து அவங்க அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பிரெயினில் வந்துட்டு எந்த முக்கியமான விஷயங்களும் இருக்கிறதா வந்து அவங்க கருதலை. அதனால் பிரெயினெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற பகுதிகள்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே கேனோபிக் ஜார்ஸில் போட்டு அதையும் வந்துட்டு இந்த சார்போகஸ் அந்த சவப்பெட்டிக்குள்ளேயே வச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ஜார்ஸையும் வந்துட்டு ஜார்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஆர்கான்ஸையும் வந்துட்டு எம்பால்ம் பண்ணி பதனிடம் செய்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கூடயே சேர்த்து வச்சிடுவாங்க. கிளியர்? இப்போ உங்களுக்கு மம்மிஸ்னால் என்னென்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ.